ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ் ப்ரொடக்ஷன். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு முழு நேரமும் அரசியல் இறங்குறதுனால இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாருன்னு செய்திகள் நிறையவே வந்துச்சு. இதனாலேயே இந்த படத்துக்கு ஹைப் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த படத்தை டைரக்ட் பண்றது வெங்கட் பிரபு அண்ட் இவரோட படங்கள் எப்பவுமே பார்க்கறதுக்கு ஜாலியா தான் இருக்கும். இவரோட டைரக்ஷன்ல வந்த சரோஜா, சென்னை 69, கோவா அண்ட் மங்காத்தா படங்கள் எல்லாமே செம்ம ஹிட் கொடுத்துச்சு. இவரோட டைரக்ஷன்ல வெளிவர போற இந்த படமும் தாராளமா இருக்கும்னு தான் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனே. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில தளபதியோட சேர்ந்து படம் பண்ண டைரக்டர்ஸ் ரொம்பவே கம்மி. அந்த வகையில ஜானகி சவுந்தர், எஸ்.ஜே. சூர்யா, ஏ.ஆர். முருகதாஸ், கே.எஸ். ரவிக்குமாரோட வெங்கட் பிரபுவும் அந்த வரிசையில சேர்ந்திருக்காரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த மைண்ட்ல வச்சுதான் எழுதினாரா வெங்கட் பிரபு. ரஜினிகாந்த் அப்பா கேரக்டருக்கும் பையனா தனுஷை நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரா. அதுக்கப்புறம் தான் விஜய நடிக்க வச்சு டி-ஏஜிங் டெக்னாலஜியை கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னு ஒரு முடிவுல இருந்திருக்காரு. இந்தியன் ஹிஸ்டரியிலேயே மகாத்மா காந்தி ஒரு பெரிய மனிதர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இதுல அப்பா விஜய்க்கு கேரக்டர் நேமும் காந்தி தான். கோட் படத்துக்கு ஃபர்ஸ்ட் காந்தின்னு தான் டைட்டில் வைக்கணும்னு நினைச்சாங்களாம். ஆனா நடிகர் விஜய்க்கு இது ஒரு ஃபேர்வெல் மாதிரியான படம்ன்றனால காந்தி கேரக்டருக்கு ட்ரெண்டியா இருக்கணும்னு கோட்னு டைட்டில ஃபைனலைஸ் பண்ணாங்களா. இந்த டைட்டில கொஞ்ச நாள் கழிச்சு நடிகர் விஜயும் அக்செப்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட பட்ஜெட் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? இந்த படத்துக்கு பட்ஜெட் மட்டுமே 400 crores ஆச்சாம். இதனாலேயே நம்ம கோலிவுட்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவான படம் இதுதான் சொல்லப்படுது. என்னதான் இந்த படம் செப்டம்பர் 5 அன்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் ப்ரீ சேல்ஸ்ல இருந்தே இந்த படம் ப்ராஃபிட்டை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம சென்னையில போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த படத்தோட புக்கிங்கை ஓபன் பண்ணாங்க. ஆனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸான USA, கனடா, ஆஸ்திரேலியாலலாம் ஆல்ரெடி புக்கிங்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. ரிப்போர்ட்ஸ் படி இன்டர்நேஷனல்ல நடந்த இந்த படத்தோட ஓப்பனிங் டே கலெக்ஷன் மட்டுமே $1 million தாண்டி இருக்கான். அது மட்டும் இல்லைங்க, UAE, சிங்கப்பூர், மலேசியாலையும் $1 million தாண்டும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இது வரைக்கும் ப்ரீ சேல்ஸ்ல இருந்தே இந்தியால மட்டுமே 40 crores கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணிருக்கு இந்த படம். இந்தியன் 2 படத்தோட ஓப்பனிங் டே கலெக்ஷனை விட இந்த படம் அதிகமா கலெக்ட் பண்ணப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது சாட்ஸோட கோட் தான் காந்தியா வர விஜய்னு இன்ட்ரோ கொடுக்குறாரு பிரசாந்த். ராவோட சேர்ந்து வேலை பார்க்குற ஆர்கனைசேஷன் தான் இந்த சாட்ஸ், அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட். இதுல தான் காந்தி ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர், ஃபீல்ட் ஏஜென்ட் அண்ட் ஸ்பையர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வைஃபா வராங்க ஸ்னேகா. இவங்க தன்னோட ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்படுற கேரக்டரா இருக்காங்க. இவரு கூட பிரசாந்த், பிரபுதேவாலாம் ஒரு டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சடனா பாத்தீங்கன்னா இவரோட பையன் வந்து நீங்க ஒரு ஆபத்துல இருக்கீங்கப்பான்னு சொல்றான். இதுக்கப்புறம் வரது எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். இதோட இந்த ட்ரெய்லரும் முடியுது. அண்ட் இந்த படம் சைஃபை ஜானர். இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனா இது ஒரு டைம் டிராவல் ஸ்டோரின்றதுனால இந்த படம் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் கூட. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours இருக்கு. அண்ட் என்னதான் இந்த படம் 3 hours ரன் டைமா இருந்தாலும் டைரக்டர் இந்த படத்துல ஏதாவது ட்ரிம் பண்ணணும் இல்லை கட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ இந்த படத்தோட டீம் இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே கட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம். நடிகர் விஜய்க்கும் அதே ஒப்பீனியன் இருந்தனால ரன் டைமை 3 hoursன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி இந்த படத்துல மோகன் அண்ட் பிரசாந்த் இருக்காங்க. இவங்க 2 பேருமே 80s and 90sல பீக்ல இருந்தவங்க. இத பத்தி டைரக்டர் கிட்ட கேட்கும் போது இந்த படத்துல 2 டைம் பீரியட காமிக்கிறாங்களா. அதுல 1990 டைம் பீரியடும் ஒண்ணு. ஸோ இவங்கள உள்ள எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னோ, அது மட்டும் இல்லாம 2 பேரும் அந்த பீரியட்ல ஃபேமஸான ஆக்டர்ஸ்ன்றனால கண்டிப்பா இதுல செட் ஆவாங்கன்னு சூஸ் பண்ணாராம் வெங்கட் பிரபு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரா யுவன் சங்கர் ராஜா இருக்காரு. அண்ட் இவரோட கம்போசிங்ல இருந்து இது வரைக்கும் 4 லிரிக்கல் சாங்ஸ் வந்திருக்கு. இந்த எல்லா பாட்டுக்கும் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் மக்கள் கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லணும். விசில் போட சாங் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இந்த பாட்டை விஜய் தான் பாடியிருப்பாரு. இந்த லிரிக்கல்ல ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஸோ வெங்கட் பிரபு இது வரைக்கும் டிரெக்ட் பண்ண படங்களோட டைட்டில் கார்டை ஒன்னொன்னா வரும். அண்ட் அதே சமயம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிரபுதேவா, பிரசாந்த், விஜய் 3 பேரும் டான்ஸ் ஆடி பாட்டு முடிக்கிறது செமையா இருந்துச்சு. என்னதான் டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன்னா இருந்தாலும் 3 பேரும் டிஃப்ரெண்டா அந்த ஸ்டெப்ஸை போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸை பார்க்கவே வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். செகண்ட் சாங்கா சின்ன சின்ன கண்கள் வீடியோ ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு காமான மெலோடியஸ் ஃபேமிலி லவ் சாங் தான் சொல்லணும். இந்த பாட்டை விஜய் அண்ட் பவதாரணி பாடியிருப்பாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் 1997ல வெளிவந்த காதலுக்கு முடியாதுன்ற படத்துல ஓ பேபி பேபின்ற சாங்குக்கு அப்புறம் இந்த பாட்டை ஒன்னா பாடியிருக்காங்க.
இந்த பாட்டுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு. இந்த இயர் ஜான்ல தான் பவதாரணி மேடம் இறந்தாங்கன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரிஜினலா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த அப்புறம் இந்த பாட்டை பாடுவாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சா. ஏன்னா இந்த பாட்டுக்கு கம்போசிங் எல்லாமே முடிஞ்சிருந்தது. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவங்க இல்ல. ஸோ அவங்க தான் பாடி ஆகணும்னு முடிவு பண்ணி டைரக்டர் வெங்கட் பிரபுவும் மியூசிக் டைரக்டர் யுவனும் பவதாரணியோட ரா வாய்ஸஸை கலெக்ட் பண்ணி ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சூப்பர் சிங்கர் ஃபேம் பிரியங்காவை பாட வச்சு பவதாரணி வாய்ஸுக்கு மீண்டும் உயிர் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சாங்கா ஸ்பார்க்ன்ற வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இந்த பாட்டுக்கு ஃபேமஸ் டிரெக்டரான கங்கை அமரன் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா அண்ட் ரிஷபாலா பாடியிருக்காங்க. இது ஒரு க்ரூவியான டான்ஸ் சாங்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி இந்த படத்துல விஜய் டபுள் ஆக்ஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த பாட்டு விஜயோட பையன் சாங். ஸோ இதுல டிஏஜிங் டெக்னாலஜியை வச்சு சின்ன வயசு விஜயை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விஜயோட லுக்ஸை பத்தி மிக்ஸ்டு ரிவ்யூ வந்துச்சு. இதை பத்தி வெங்கட் பிரபு பிரஸ் மீட்ல பேசும்போது டிஏஜி டெக்னாலஜிங்க வச்சு நாங்க மறுபடியும் விஜயோட லுக்கை ரீவர்க் பண்ணியிருக்கோம்னோ, அதனால தான் ட்ரெய்லர் ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ டான்ஸ் வீடியோவை பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் இந்த பாட்டை பிடிக்கும்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. 4வது சாங்கா மாட்டான்ற வீடியோ சாங் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த லிரிக்கல் வீடியோ ஒரு குடவுன் செட்டிங்ல சின்ன விஜய்க்கு இன்ட்ரோ சாங் மாதிரி அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட படத்துல இருந்து மாசான ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸை காமிச்சுதான் சாங்கே ஆரம்பிக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங்கை ரஷ்யா, யுஎஸ்ஏ, துபாயில எடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஒரு சில இன்டென்ஸான ஆக்ஷன் சீன்ஸை பாண்டிச்சேரியில் இருக்கிற பீச் ரோட் அண்ட் ஓல்டு போர்ட்ல நைட் டைம்ல எடுத்திருக்காங்களாம். கேஸ் சிலிண்டர்ஸ் எஸ்யூவியோட மோதுறது, எக்ஸ்ப்ளோசிவான ஸ்டன்ஸை பார்த்து அங்க இருக்கிற மக்களே பயந்துட்டாங்களாம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸை கேரளால இருக்கிற திருவனந்தபுரம்ல முடிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற கிரீன்ஃபீல்ட் ஸ்டேடியம்ல 3000 ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சு ஒரு சீனா பண்ணிருக்காங்களாம் இந்த படத்தோட டீம். படம் ரிலீஸ் ஆகுற டேட்டு நெருங்க டைரக்டர் அப்பப்போ ஒரு சூடான நியூஸை கொடுத்து இன்னும் இந்த படத்துக்கு ஹைப்பை ஏத்திட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த வகையில சிஎஸ்கே மேட்ச் சீன் ஒன்று இந்த படத்துல இருக்கு. ஸோ உங்க எல்லாருக்கும் யார் அந்த சீன்ல வருவான்னு தெரியும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஒரு வேளை எம்எஸ் தோனி கேமியோ ரோல்ல உள்ள வராரான்னு தெரியல. இதுக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகிறவரே வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமியோ ரோல் த்ரிஷா தான். ஆல்ரெடி இவங்க 2 பேரோட பேருக்கு செப்பரேட்டான ஃபேன் பேஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். இவங்க என்ன கேரக்டர்ல வராங்கன்றதும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே வெங்கட் பிரபு நடிகர் அஜித்தை பத்தின ஒரு ரெஃபரன்ஸ் படத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இதை பத்தி நடிகர் வைபவ் பேசும்போது நடிகர் அஜித்தோட ஒரு மாசான டயலாக விஜய் அவர்கள் பேசுவாருன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன டயலாகுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு விஷயமும் இருக்கு. இளையராஜாவோட ஒரு சாங்கை ரீமிக்ஸ் பண்ணி ஒரு ட்ராக்கா வச்சிருக்காங்களாம். சர்ப்ரைஸ் காரணமா அது என்ன பாட்டுன்னு நமக்கு இன்னும் சொல்லல. யுவனோட மேஜிக்ல கண்டிப்பா இந்த ரீமிக்ஸ் சாங் செமையா இருக்கும்ன்றது தான் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் கூட. இன்னமும் ஒரு நியூஸ் இருக்குங்க. மறைஞ்சு போன முன்னாள் நடிகருமான தேமுதிக தலைவரான விஜயகாந்தும் இந்த படத்துல ஏஐயை யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களாம். தமிழ் சினிமால சைல்டு ஆர்டிஸ்டா வலம் வந்த விஜய் 1992 ரிலீஸ் ஆன நாளைய தீர்ப்புன்ற படத்து மூலமா 18 வயசுலே நடிகர் அறிமுகமானவர். இவரோட படங்கள் நிறைய ஹிட் கொடுத்தது. அதே சமயம் கலெக்ஷனும் அதிகமா இருந்தனால இவரை காலிவுட்டோட கிங்னே சொல்லுவாங்க. இவரை வாங்காத அவார்ட்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லணும். இப்படி சினிமால கொடி கட்டி பறந்த நடிகர் தமிழ்நாட்டோட இளைய தளபதி விஜய் அவர்கள் February 2 அன்னைக்கு அரசியல்ல வரோம்னு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. இவரோட கட்சி பேரு தான் தமிழக வெற்றி கழகம். என்னதான் 2024 நடந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் 2026 நடக்க போற எலெக்ஷன்ல சிஎம் வேட்பாளரா களம் இறங்குவாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசம் 22 தான் இவரோட கட்சி கொடியையும் கட்சி பாட்டையும் அறிமுகம் பண்ணியிருந்தாரு. அண்ட் செப்டம்பர் 23 அன்னைக்கு விக்ரவாண்டியில ஒரு பெரிய லெவல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸை கண்டக்ட் பண்ண போறாருன்னு டிவிகேயோட ஜெனரல் செக்ரட்டரி என் ஆனந்த் சொல்லியிருக்காரு. இதுக்காகவே 85 ஏக்கர் நிலத்தை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்களா. என்னதான் கோட் விஜய்க்கு 68வது படமா இருந்தாலும் இது கடைசி படம் இல்லைங்க. விஜயோட 69வது படம் தான் கடைசி படமா இருக்கும்னு நடிகர் விஜய சொல்லியிருக்காரு. ரிப்போர்ட்ஸ் படி டைரக்டர் வினோத்தோட படம் பண்ண போறாரா.
டைரக்டர் வினோத் பேசும்போது இந்த படம் ஒரு பக்காவான கமர்ஷியல் படமா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட மீதி விஷயங்களை கோட் மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பொறுமையா ரிவீல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.